சந்தோஷத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சங்கீதம் 54:6. I will freely sacrifice unto thee. I will praise thy name, O Lord, for it is good. Psalms 54:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. யோவான் 20:19 நாம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டிய வீட்டிற்குள் ஒருவர் எப்படி வர முடியும்? ஆனால் இயேசு அங்கு கடந்து வந்தார். இயேசுவால் மாத்திரமே இப்படி வர முடியும். ஏனென்றால் அவர் தேவன். யோவான் 20:21 எடுத்து வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மரித்து உயிர்த்து மகிமையின் சரீரத்தில் அவர் இருந்தார். இந்த சரீரத்தில் அவரால் எங்கும் செல்ல முடியும். எப்படிப்பட்ட பூட்டப்பட்ட இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவரால் கடந்து செல்ல முடியும். அதுதான் அந்த மகிமையின் சரீரம். இது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பரிசுத்தவான்களுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்து எழும்புவார்கள். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள்.
மகிமையின் சரீரத்தில் கிறிஸ்துவின் சாயலாய் அவர்கள் கிறிஸ்துவை தரிசிப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில்தான் இயேசு அந்த பூட்டிய அறைக்குள்ளே அன்றைக்கு கடந்து வந்தார். இந்த மகிமையின் சரீரத்தில்தான் இயேசு அப்போது அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இயேசு 3 முறை உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 3 வசன பகுதிகளிலேயும் அவர் அந்த 3 வசனங்களிலே யோவான் 20:21 சொல்லுகிறார், யோவான் 20:26 சொல்லுகிறார், யோவான் 20:19 சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று. இயேசு அந்த இடத்திற்கு வந்து ஏன் உங்களுக்கு சமாதானம் என்கிறார்? ஏன்? சீசர்களை பார்த்த உடனே அவர் அவர்களுக்கு இவ்வளவு நாளும் இயேசு மரித்து விட்டார் என்று இருந்த அந்த சீசர்களுக்கு இப்பொழுது இயேசுவை கண்டவுடனே ஒரு பிரமிப்பாக இருந்திருக்கும். சீசர்களை பார்த்த உடனே இயேசு சொல்லி இருக்கலாம், ஏன்பா நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க, இனி நான் தான் வந்துட்டோம்ல, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வேண்டுமா, இல்லை நல்ல ஒரு வீடு வேண்டுமா, இல்லை உங்களுக்கு மீன்பிடித்து தொழில் செய்வதற்கு ஒரு பெரிய போட்டோ இல்லை ஒரு கப்பலோ வேண்டுமா, அல்லது நல்ல வீடு ஒரு அரண்மனை வேண்டுமா என்று அவர் கேட்கவில்லை. மாறாக, ஏனென்றால் அந்த சீசர்களுக்கு முதலாவது பயத்தாலும் மன குழப்பத்தாலும் ஒரு ஸ்தம்பித்த நிலைமையில் பயந்து ஒளிந்து இருக்கிறார்கள். இந்த ரோம அரசாங்கமும் பிரதான ஆசாரியர்களும் யூதர்களும் இவர்களை தேடி தேடி கொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு சீசரையும் தேடிக் கொண்டிருந்த வேளைதான் அந்த வேளை. அந்த வேளையில் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இயேசு கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்களால் இதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் திடீரென எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில், அதுவும் அவர் பூட்டிய ஒரு அறையில் இவர் எப்படி வந்தார் என்று ஒருபுறம் அவர்கள் யோசிக்க, இன்னொரு புறம் இவர் மரித்து விட்டார் அல்லவா, அவர் எப்படி இங்கு வர முடியும் என்று இவர்கள் பலவிதமான குழப்பங்களில் இருந்திருக்கக்கூடும். அதாவது இயேசு அதை அறிந்துதான் அவர்களை பார்த்து, ஏதாவது பிசாசா இருக்குமா என்று அவர்கள் மலைத்து போய் இருந்திருப்பார்களா, இருக்கலாம். ஆகவேதான் இயேசு அவர்களுக்கு இவங்க பயந்திரக்கூடாது என்று தான் அவர் 20ஆம் வசனத்தில் படித்தால் தெரியும், அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் காண்பிக்கிறார், அந்த காயங்களை காண்பிக்கிறார். ஆகவே இயேசுக்கு தெரியும் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் என்று. உண்மையாகவே வந்திருப்பவர் இயேசுதான் என்று அவர்கள் நம்பியிருப்பார்கள். என்றால் காயத்தை காண்பிக்கிறார், அவர்கள் பார்க்கிறார்கள். இயேசுக்கு தெரியும் இப்பொழுது இவர்களுக்கு என்ன தேவை என்றால், இந்த பயத்தில் நடுக்கத்திலும் இருக்கிற இவர்களுக்கு இப்பொழுது தேவை சமாதானம். ஆகவே தான் அவர் பூட்டிய அந்த அறை வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். 1 யோவான் 4:18 இப்படியாய் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஏன் சீசர்களின் சமாதானம் பாதிக்கப்பட்டது? ஏனென்றால் பயம், மிகுந்த பயம். இந்த பயம் சீசருக்கு எதனால் சீசர்களுக்கு வந்தது? இயேசுவை கொன்று விட்டார்கள், சிலுவையிலும் அறைந்து விட்டார்கள். இனி நம்மளையும் அதே போல் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் என்று இந்த மனிதர்களை குறித்த பயம் இவர்களுக்கு அதிகமாய் காணப்பட்டது. இந்த பயத்துக்கு பின்னாடி இருப்பது ஒரு பொல்லாங்கான், பொல்லாத பிசாஸ். அவன்தான் இவர்களை பயப்படுத்தி கொண்டே இருந்தது. பயப்படாதவனை பிசாசால் ஒன்றுமே செய்ய முடியாது. மந்திரவாதிகளால் கூட இந்த பயப்படாதவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் சில மந்திரவாதிகள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மந்திரவாதிகள் முதலாவது என்ன செய்வார்களாம் என்றால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் முதலாவது பயப்படுத்தக்கூடிய பொல்லாத குட்டி சாத்தான்களை அவர்கள் ஏவி விடுவார்கள். இந்த குட்டி சாத்தான் சென்று அவர்களுக்கு மிகுந்த பயத்தை உண்டாக்குமா. அதிலும் சிலர் என்ன செய்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க. அப்படி பயப்படாதவர்களை இந்த மந்திரவாதிகளால் எதுவுமே செய்ய முடியாதாம். சீசர்களுக்குள்ளே 3 விதமான பயம் இருந்தது. பொல்லாத மனிதரை குறித்த பயம், அடுத்து மனிதருக்கு வரக்கூடிய பயம் கண்ணிகளை வருவிக்கும். 1 சாமுவேல் 15:24 நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்றார் சவுல். இந்த சம்பவம் நாம் எல்லோருக்குமே தெரியும். இந்த சவுல் ஜனங்களுக்கு பயந்ததினாலே தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழந்து விட்டார். இதை கேட்கிற யாருக்காவது இப்படியான பயம், மனிதர்களை குறித்த பயம் இருந்தால் நிச்சயமாய் தேவன் இன்றைக்கு இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், நிச்சயமாய் தருவார். அப்போஸ்தலர் 18:9-10 நாம் வாசிக்கலாம். அதிலே தேவன் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாதே, பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பாருங்கள், பவுலை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பயப்படாம பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இப்போது ஆவியிலே ஒரு பயம். சிலரை பாருங்கள், எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும். ஒரு இடத்தை பார்த்தா பயம், ஒரு நிழலை பார்த்தால் பயம், ஒரு நபரை பார்த்தால் பயம். இப்படி பயப்படுகிறவர்களுக்கு தேவன் இன்றைக்கு இந்த பயத்தின் ஆவியிலிருந்து சிலரை விடுவிக்கப் போகிறார். நீங்கள் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் இன்றைக்கு அந்த விடுதலை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையில் இருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் இன்றைக்கு இதை கடக்க உங்களுக்கு பலத்தை தரப்போகிறார். எபிரெயர் 13:6 வாசிக்கலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நீங்கள் இப்படி சொல்லி, நாவினால் சொல்லி வாயினால் அறிக்கையிடும் பொழுது தேவனுடைய பெரிதான சமாதானம் உங்களை நிரப்பும். சங்கீதம் 29:1 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்
இப்படி செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு அந்த தேவனுடைய ஒரு சமாதானம், இது ஒரு சாதாரண ஒன்று அல்ல, இது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், வரம். இந்த சமாதானம் அநேகரை நாம் பார்த்தோம் என்றால் கோடிக்கணக்கான செல்வம், பிஸ்னஸ் அவர்களுக்கு இல்லாத ஆஸ்தி ஐஸ்வர்யமே இருக்காது. ஆனால் அவர்களால் நிம்மதியாக சமாதானமாய் இருக்க முடியாத ஒரு இடத்தில், அப்படியான வேளையில் இருக்கிற உங்களுக்குத்தான் தேவன் இன்றைக்கு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பங்களிலே சமாதானம், உங்கள் பிள்ளைகளிலே சமாதானம், உங்கள் தொழில்களிலே சமாதானம், உங்கள் கல்லூரிகளிலே சமாதானம். யாக்கோபு 1:17 வாசிக்கலாம். இந்த சமாதானம் சாதாரணமாய் ஒருவருக்கு வருவதில்லை. இது எங்கே இருந்து வருகிறது என்று பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து தேவனே இதை இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் நமது தலைகளை சாய்த்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள தேவனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராயிருந்தாலும் சரி, பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். ஓ, உமது சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நித்திய மகிழ்ச்சி, பேரின்பம். ஆண்டவரே, அதை இந்த ஜனங்களுக்கு ஊற்றுவீராக. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பரிபூர்ண சமாதானத்தால் நிரப்புவீராக இன்றைக்கு. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களை எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே, மழை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே. கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். அப்பா, ஜெபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா. என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு நோக்கி பார்த்து உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று கெஞ்சி கூப்பிடுகிறோம் ஐயா. Pour out your spirit on us, Lord. இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதா. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஐயா. Please, please fill us with your spirit. Please, Lord. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே, நிலை மாற எனதுள்ளம் ஏங்கி நிற்குதே. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே, நிலை
வேண்டுமே. வறட்சி எல்லாம் செழிப்பாக மாற வேண்டுமே. பெருமழையாய் வானம் திறந்து ஊற்ற வேண்டுமே. வறட்சி எல்லாம் செழிப்பாக மாற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், 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 ஜெபம் கேளும் பதில் தாரும். விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே,